ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 27 ஜூலை 2026 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, ஸோ ஹெட்லைன்ஸ் என்னென்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹெட்லைன். தேர்வு சீர்திருத்தம், புதிய குழு அமைப்பு, பிரதமர் மோடி அறிவிப்பு. ஓகே, அதான் இன்றைக்கி ஹெட்லைன். ஸோ என்னென்னா ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக இந்த நீட் இஷ்யூ பற்றி போயிட்டு இருந்தது இல்லையா? மோடி தொடர்ந்து காணொலிகளாக விட்டுட்ருக்காரு. ஸோ அதான் அவர் முதல்ல என்ன சொன்னார்னா, ஒரு விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும். அந்த பொதுத் தேர்வு அந்த சட்டம் வந்து 2024 சட்டம் வந்து பயங்கரமாக இன்னும் சில ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ணி ஃபைனு அந்த இதுவெல்லாம் வந்து பனிஷபிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், அதை சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு தேர்வு சீர்திருத்த குழு அப்படின்றத வந்து நேற்று வந்து அமைச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய தேர்வு முகமையால், அதாவது என்டிஏ, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்கு இல்லையா? ஸோ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலிமா நடத்தப்படக்கூடிய தேர்வுகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து அரசுக்கு பரிந்துரைக்க இன்ஃபோசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நீலேகனி, ஓகே, ஸோ இவரோட தலைமையில் வந்து ஒரு 6 பேர் கொண்ட குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ஸோ இந்த பணிக்குழு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை அப்சர்வ் பண்ணி ரிசர்ச் பண்ணி என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு சீர்திருத்தத்தை வந்து மத்திய அரசு வந்து ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க, சரியா? ஸோ அதான் ஓகே. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே கண்டென்ட் அதுதான் இருந்துச்சு இதில் ஃபுல்லாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட தலைவரை பார்த்தீங்கன்னா நந்தன் நிலேகனி. அவர் வந்து இன்ஃபோசிஸ் ஐடி கம்பெனிகள் அதனுடைய இணை நிறுவனர், சரியா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் எஸ் சோம்நாத் அவர்கள், அப்புறம் புலனாய்வு துறை முன்னாள் இயக்குனர் தபன்குமார் டேகா, அப்புறம் சென்னை ஐஐடியோட இயக்குனர் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய வி காமகோடி அவர்கள், அப்புறம் கல்வித்துறை முன்னாள் செயலர் அனிதா கர்வால், தளவாடங்கள் நிர்வாகத்துறை நிபுணர் நிபுணர் அம்ருத்லால் மீனா, ஓகே. ஸோ இவங்க எல்லாரும் இருக்காங்க. ஸோ இவங்களோட பணி என்னென்னா, முறைகேடுகள் இல்லாத ஒரு தேர்வு அமைப்பு. ஸோ நம்மளால் இதுவே பண்ணக்கூடியது எந்த மாணவர்களாலும் ஒரு சீட்டிங்கே நடக்கக்கூடாது, நடக்காத அளவுக்கு ஒரு டெஸ்டிங்கை வந்து அவங்க வந்து ரெடி பண்ணணும், சரியா? அது எந்த வழியில் வேணாலும் இருக்கட்டும், ஆன்லைனில் இருக்கட்டும், ஆஃப்லைனில் இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே அவங்க அந்த மாதிரி ஒரு பரிந்துரைகளை வந்து வழங்கணும், சரிங்களா? ஸோ அதான் ஓகே, சரி. ஸோ இந்த நந்தன் நிலக்கணி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த ஆதார், இந்த பயோமெட்ரிக் பண்ணுறோம் இல்லையா ஆதாரில், ஸோ அதை வந்து கொண்டு வந்தவர் அவர் தான், சரிங்களா? ஸோ அதனால் அவர்கிட்ட இந்த இது கொடுத்துருக்காங்க, ஓகே, சரி. ஸோ அதே மாதிரி நாடாளுமன்றம் இன்றைக்கி கூடுது. ஸோ இன்றைக்கி வந்து அந்த தேர்வு முறைகேடுகள் தடுப்பு மசோதா வந்து இன்றைக்கி வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க, சரியா? லைக் பிளான்டாக இருந்தால் 10 இயர்ஸு 10 கோடி அதெல்லாம் பார்த்தோம்ல அந்த இது, சரியா? ஸோ இதுவே தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டால், வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டால் 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 50 லட்சம் ஃபைனும் போடுவாங்க, ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ஆணையத்தின் தலைவராக நம்பிராஜன் நியமனம் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தமிழ்நாடு பாரம்பரிய ஆணையத்தின் தலைவராக இந்திய தொல்லியல் துறை முன்னாள் கூடுதல் தலைமை இயக்குனர், ஸோ ரிட்டையர்டு தலைமை இயக்குனர் நம்பிராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அவர் அந்த பொறுப்பை வகிக்க உள்ளார், ஓகே. ஸோ இந்த பாரம்பரிய ஆணையம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்கள், கோயில்கள் மற்றும் நினைவுச் சின்னங்களை அடையாளம் கண்டு மீட்டு சாரி அடையாளம் கண்டு மீட்டமைத்து பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு பாரம்பரிய ஆணையம் உருவாக்கப்பட்டது. ஸோ நம்ம வரலாற்று சின்னங்கள்லாம் இருக்கும் இல்லையா, பழைய கோயில்கள்லாம் இருக்கும், கட்டடங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பழசாமல் இதுவாக பண்ணுறதுக்கு, ஒரு பொலிவோடு வச்சுக்கிறதுக்கு, சரியா, அடையாளம் கண்டு விஷயங்களை பண்ணிட்டு மீட்டமைத்து பாதுகாப்பதற்காக, அந்த ஒரு புது புது சின்னங்கள்லாம் கண்டுபிடிச்சி பாதுகாப்பதற்காக ஒரு ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டது, சரியா? ஸோ இந்த ஆணையத்தோட தலைவராக இப்போ நம்பிராஜன் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க, ஓகே, சரி. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து வந்தோன்னா ஓகே, ஸோ இன்றைக்கி எடிட்டோரியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, போராட்டமே வந்து தீர்வாகி விடாது அப்படின்ற நியூஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகினாங்க இல்லையா, அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு இங்கே. ஸோ அதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டை இந்த பேப்பர் லீக் ஆன பிறகு, இந்த இஷ்யூ நடந்த பிறகு, அந்த எக்ஸாம் கேன்சல் ஆன பிறகு தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்று பதவி விலகினாங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு
கவுண்டர் அட்டாக் வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து ஆளாகியிருக்காரு. ஸோ இது வந்து நரேந்திர மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு தர்ம சங்கடம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. ஸோ அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்றது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, அன்றைய ரயில்வே துறை அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரியும் வந்து பதவி விலகியிருக்காங்க அந்த டைமில. ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய நிறைய கோளாறுகள். நாட் ஒன்லி நீட். நீங்கள் சிபிஎஸ்சில இந்த 12த் ஓஇஎம், ஓகே, ஆன்லைன் எக்ஸாம் மார்க்கிங் சிஸ்டம், அதுவே வந்து ஓஎம்எஸ் சாரி, ஆன்லைன் மார்க்கிங் சிஸ்டமே வந்து ஆன்லைன் மார்க்கிங் சிஸ்டமே ஃபெயில் ஆயிருக்கு. நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. இல்லை ஒரு பையன் அவன் எழுதின பேப்பரே வரலன்னு சொல்கிறான். ரீவேல்யூவேஷன் போட்டு பேப்பர் வாங்கினா அவன் பேப்பரே இல்லைன்னு சொல்கிறான். ஸோ எங்கே இந்த முறைகேடுகள் இப்படி நடக்குது? ஸோ இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று தான் அவர் பதவி விலகியிருக்காரு. ஸோ அததான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி கூடிய அபிஜித் தீப்கே வந்து அமெரிக்காவில் இருந்தவர், சரிங்களா? ஸோ இது வந்து அமெரிக்காவோட ஒரு சதியா அவரை இட்டுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறது, இல்லை லைக் இந்த மாதிரி ஜென்ஸீஸ் போராட்டம் வந்து நம்ம நிறைய நாடுகளில் நடந்து என்ன ஆயிருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். உதாரணமாக நீங்கள் நேபாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆட்சி கவுந்தது. வங்கதேசம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆட்சி கவிழ்ப்பு நடக்கக்கூடிய தருவாய் வந்து இந்தியா வந்து போயிடக்கூடாது அப்படின்றது தான் இங்கே குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் போராட்டமே தீர்வாகி விடாது. கொஞ்சம் டிஸ்கஷன் நடக்கணும். போராட்டத்தை தாண்டி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கலந்துரையாடல் வந்து தேவைப்படுது இல்லையா? ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. போராட்டம் மூலமாக ஆட்சி கவிழ்ப்பு என்பது நேபாள பேராபத்தில் தான் முடியும். கடந்த கால நூற்றாண்டு வளர்ச்சியை ஒட்டுமொத்தமாக சேர்த்துவிடும். ஸோ அதற்கு நாம் வழிகோலிட்டு போயிடக்கூடாது. ஓகே, சரி. ஸோ ஓகே ஓகே அடுத்து வந்தோம்னா, ஸோ நேற்று வந்து மான் கி பாத்தில் பிரதமர் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக பிவி சிந்து ஜப்பான் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி பேசியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த நீட் இஷ்யூ, அப்புறம் கார்கில் விஜய் திவாஸ். ஸோ கார்கில் வார் நேற்று வந்து கார்கில் விஜய் திவாஸ். ஸோ 1999 கார்கில் போரோட ஒரு நினைவு தினமாக நம்ம நேற்று நம்ம கொண்டாடுற வெற்றி தினமாக. சரிங்களா? ஸோ அதான் ஓகே. ஸோ தேசிய கைத்தறி தினம் வந்து August 7 கொண்டாடப்படுது. ஸோ அதுக்காக வந்து கைத்தறி ஆடைகளை வந்து வாங்குங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னா, தென்மண்டல கவுன்சில் தமிழக பிரதிநிதிகள் அமைச்சர்கள் நிர்மல்குமார் ராஜ்மோகன் நியமனம். ஓகே. ஸோ தென்மண்டல கவுன்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் நிர்வாகம் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைக்கும் மாநில மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் தென்மண்டல கவுன்சில் உருவாக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானா, கர்நாடகா. ஓகே. ஸோ இந்த 5 மாநிலங்கள் முதல்வர்கள், தலைமை செயலாளர்கள், ஒரு பிரதிநிதிகள் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ ஆட்சி மாற்றம் நடைபெற்றதால் இந்த புதிய கட்சியிலேருந்து யார் யார் இருக்க போகிறா அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நிர்மல்குமார் அவர்களும் ராஜ்மோகன் அவர்களும் இதில் உறுப்பினர்களாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் தலைமை செயலாளர், அப்புறம் உள்துறை செயலர் மணிவாசன் ஆகியோரும் இதில் வந்து இடம்பெற்றிருக்காங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டா வரும். ஸோ அடுத்து வந்தோன்னா, ஓகே. ஸோ நம்ம காமன்வெல்த்தை வந்து அடிக்கடி பார்க்கல. ஸோ கடைசியாக என்ன ஏதுன்றதை பார்த்துடலாம். எவ்வளோ பேர் தங்கம், எவ்வளோ பேர் வெள்ளி ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா, பளு தூக்குதலில் மீராபாய் அவர்கள் இந்தியாவுக்காக தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. ரிஷிகாந்த் அவர்கள் வெள்ளி ஜெயிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்தோன்னா, வரலாறு படைத்தார் அனாஹத் சிங் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்றார். ஸோ இந்த உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் அனாஹத் சிங் பட்டம் வென்றார். இப்போட்டியில் சாம்பியனான முதல் இந்தியராக அவர் வரலாறு படைத்தார். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஜூனியர் ஸ்குவாஷிப்பில் யாருமே சாம்பியன் பட்டம் வென்றதில்லை போல். ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதனால் இவங்க பேரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ எதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு, வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருக்காங்களோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு வந்தோம்னா, கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த அலையாத்தி காடுகள். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக அலையாத்தி காடுகள் தினம் கொண்டாடப்பட்டிருக்கு. ஜூலை 26. சரியா? ஓகே. அவ்வளோதான் எனக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளை சேர்த்து சந்திக்கலாம். தேங்க்யூ.